சாப்பாட்டு பிரியர்களுக்கும் உனக்கு சாப்பாட்டு வணக்கம். இன்னைக்கு என்ன அப்படின்னா பொங்கல் முடிஞ்சு கரிநாள் காணும் பொங்கல் மெகா விருந்து. சிக்கன் சம்பல், நல்லி எலும்பு அது கிள்ளி சாப்பிடணும், முட்டை, மட்டன் பிரியாணி, புறா. இது வந்து காடை மாதிரி நெடுத்து தெரியும் உங்களுக்கு, ஆனால் புறா, மீன், மட்டன் பிரியாணி, தயிர். இது ஒரு மகா விருந்து. இன்னைக்கு என்ன அப்படின்னா ஒரு சின்ன வித்தியாசமா குமரல் ரொம்ப நாளா என் கூட போட்டு ஜெயிக்கணுமா. அதனால இன்னைக்கு வந்து நான் பொறுமையா சாப்பிட்டு அந்த விட்டு கொடுத்தலாம் நிறைய இருக்கேன். அவனை ஜெயிக்க சொல்லித்தரலாம் இருக்கேன். ஆரம்பிக்கலாமா? ரெடி? 5, 4, 3, 2, 1 ஸ்டார்ட் பண்ணுங்க முறையில். ஸ்டார்ட் பண்ணுங்க முறையில். அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணியா? இல்லை. ரெடியா? பொறாவில் தான். சூப்பராக இருக்குது. இது வந்து அண்ணி செஞ்சாங்க, இல்லை அம்மா செஞ்சாங்க. ஸ்பெஷலாக என்ன சேலஞ்சு உட்காராது புறா. எரித்தனமான இல்லையா? சூப்பர். நிறைய பிரியாணி செஞ்சு அம்மா பிரியாணி செய்யலாம். கறி நிறைய இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு சேலஞ்சில் உட்காட்ட முறையில் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க தருணத்துக்கு? ஒரு இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக ரசித்து சாப்பிட்டுக்கலாமா ஃபீல் பண்ணுறேன். புறா சூப்பர். கறியில் எப்பயுமே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கிறது நல்லி இருக்கும். இந்த 10ல் கடைசியாக 10ல் இதுவும் போட்டேன், நல்லா பண்ணி போட்டேன். இந்த காடு கும்புறது வாய முட்டு. கும்பிட ஜெயிச்சுட்டானே. நல்லி இருந்தால் வந்துருக்குது. அதுவும் பயங்கரமாக இருக்குது. நல்லா இருக்குதுங்களா? பலபலன்னு இருக்குது. இன்னைக்கு கருநாள்னால மொத்தமாக எல்லா ஆட்டோட நிறைய நிறுத்தியாச்சு. புறா வரவரன்னு இருந்தது. நெல்லிருந்து வரவரன்னு இருக்குது. ஆங்கிலம் சொன்னால் ஜூஸியாக இருக்குது. அதுக்கு தான் வந்துடணும். நல்லி எல்லாமே மேலே கீழே கொஞ்சம் ஒரு வெட்டு போட்டு சொன்னேன். உள்ளே இருக்கிறதுலாம் வந்துருந்தேன் நல்லி இருந்தால். கரெக்டாக வந்துருந்தான். என்னாச்சு? அடுத்து பிரியாணி சாப்பிட்றது பிரியாணி சூப்பராக இருக்குது. நல்லின்னு தான் நல்லின்னு சொல்கிறது. நல்லி தான் ஆகும். நல்லின்னு விளையாடு இருக்கும். அண்ணி செஞ்சது. இதெல்லாம் வந்து இந்தியன் மெத்தட். இது வந்து மலேசியன் மெத்தட். அதனால் நல்லா இருக்கும். அதாவது ஒரே மாதிரி ருசியாக சாப்பிட்டு திகட்டும். வேற ருசியாக இருக்குதா? ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து எந்த சாப்பாடோட ஒரு சாப்பிட்டா கம்பன் ஒரு பிக்சர் போட்டுருக்காங்க. அது போட்டால் நம்மளுக்கு
நல்ல மாதிரியே பயங்கர ஜூஸ் பெரிய ஜூஸ். இந்த தோசைக்கு வச்சு சாப்பிட்டா இதை கேட்டு கேட்டு அனுப்பி வச்சிருங்க. உங்களுக்கு எது வச்சாலும் தோசை கடைசியாக வச்சுக்கிங்கன்னா தான் ஒரு திருப்தி வரும். ஒரு தோசை இருக்குல்ல, சூப்பராக இருக்கும். காரமே பிடிக்கும். சப்பாத்தி நான் சம்பல் காரம் உண்மைதான் கஷ்டமே. எப்பவுமே வருது தனியாக சாப்பிட்டா நல்லா இருக்கும். இந்த மாதிரி குழம்போட சாப்பிடணும். ருசிக்கமே அதுதாங்க புறா முன்ன சாப்பிடணும். மீன் இங்கே முள்ளு பெரிய முள்ளா இருக்குமோ? இந்த இடத்துல பறக்கிறது ஓடுறது நல்லா இருக்காது இன்னைக்கு. மீன் மட்டும் தான் பயம். பரவாயில்ல, முன்னாடி ஜெயிச்சு தான் இருக்குது. புறா எடுத்துக்கலாம். பாதி புறா எடுத்துக்கலாம். அப்படியே வந்துருச்சு வேற. பிரியாணி சூப்பராக தம் போட்டு வச்சுருக்காங்க. போட்டேன். எல்லாருமே ரொம்ப நாளாக லாகை பார்த்து சேலஞ்ச் மிஸ் பண்ணுறோம்னு போட்டிருந்தீங்க. அதனால தான் பெரிய இதாக எனக்கு பண்ணியாச்சு. நல்லபடியா சாப்பிட்டு முடிச்சுமா? நல்லா இருந்ததா? நாங்கள் நல்லபடியாக சாப்பிட்டு முடித்தோம். நிறையா மகா விருந்து. நீங்களும் இன்னைக்கு வந்து சாப்பிட்டுருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி எல்லாத்துக்கும் காணும் பொங்கல். மறுபடியும் ஒருத்தவங்களுக்கு காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கிறேன். ஃபுல்லாக சாப்பிட்டோம் இல்லையா? அதனால் நம்ம எப்போ இருந்தாலும் இந்த டிஎஸ் குடித்தோம்னா உடனடியாக ஜீரணமாகும். அந்த கொழுப்பு உடம்புல எல்லாம் கரைஞ்சி வந்துடும். நல்லா ஜீரணமாகும். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்படியே சேலம் போயிருந்தப்ப பரோட்டா சாப்பிட்டு அப்படியே நெஞ்சு கட்டிகிட்டே இருக்குது. 1 மணிக்கு எடுத்து குடிச்சா அரை மணி நேரத்துலேயே ரெடி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் வெயில் காயும். அதாவது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் டிஎஸ். இது வந்து ஒரு 200-300 பேருக்கு மேலே ஹார்ட் பிளாக் 3 அடைப்பு 2 அடைப்பு இந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் ஒரு பாட்டிலே ஓரளவுக்கு ரைஸாக ரிலீஸ் தெரியும். ஒரு 10 பாட்டில் குடித்தாங்கன்னா சுத்தமாக இருதய அடைப்போ நல்லா இருக்கும். கொலஸ்ட்ரால், பிபி, கொழுப்பு கட்டி, ரத்த குழாய் கொழுப்பு அடைப்பு, மூளையில் ரத்த குழாய் கொழுப்பு அடைப்பு, பிரஷரை நல்ல ஜீரணமாகிறது, ஃப்ரீ மோஷன் போகும். இதெல்லாம் அருமையாக செய்யுது. அருமையான ரிசல்ட். இது இவ்வளோ அடிக்கிறதுன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் நம்மளுடைய சொந்த தயாரிப்பு தான். இது வந்து ஆட்டுப்பால் சோப்பு, இது வந்து ஒட்டகப்பால் சோப்பு, இது வந்து ஏபிசி ஆப்பிள் பீட்ரூட் கேரட் சோப்பு, இது வந்து சாஃப்ட் கறி சோப்பு, இது வந்து நீம் சோப்பு, இந்த உதட்டு லிப் பாம் உள்ளது, கேரட் சோப்பு, இது நீம் ஷாம்பு, அதாவது வேப்பிலை ஷாம்பு, அது வந்து ஆனியன் ஷாம்பு, ஆனியன் வெங்காயம் சின்ன வெங்காய ஷாம்பு, இது கருப்பு கவனி அரைச்சி பால் எடுத்து அந்த ஷாம்பு, அது ரைஸ் மில்க், இது சாதாரண வெள்ளை அரிசி பால். இது வந்து ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயில் வந்து முடியெல்லாம் கருகருன்னு வளரும், ஒடுகு இருக்காது, அடர்த்தியாக வளரும். அந்த மாதிரி ஷாம்பு. இதுதான் நமக்கு எப்பயுமே இருக்கிற டிஎஸ் டைஜஸ்டிவ் சீக்கிரம். இது 1/2 கிலோ 1 கிலோ தேன்
இது வந்து தேங்காய் எண்ணெய். ஏன் அப்படின்னா பனி நாளில் இப்போ நல்லா கட்டியாக வெள்ளையாக கட்டியாச்சு. இது நல்லெண்ணெய், அது கடலை எண்ணெய். இதெல்லாம் உங்களுடைய பேராதரவோட நம்மளுடைய சேலம் கடையிலையும் சென்னை கடையிலையும் இங்கேயும் ஆன்லைனில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிட்டு இருக்கிறோம். மீண்டும் பேராதரவு கொடுக்கும்போது வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அந்த ஹேனான்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சாப்பாடு ராமன்ற இன்னொரு பிராண்டு தான் அது ஹேனான்றது. அதுவும் சொந்த தயாரிப்பு தான், வெளியில் வாங்கி எதுவுமே எங்களுக்கு சொந்த தயாரிப்பு தான். நாங்கள் வெளியில் வாங்கிலாம் கொடுக்கல, நாங்களே தயாரித்தோம். இது என்ன தயாரிக்கும் போது வீடியோவில் போடுறோம், அதையும் பாருங்கள். சோப்பு தயாரிக்கிறது அடுத்த வீடியோ போடுறோம். இது எல்லா பொருளும் வேணும் அப்படின்னா 6380801602 வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த பொருள் அனைத்தும் உங்கள் வீட்டுக்கு வந்து கொரியரில் வரணும்னு நினச்சிங்கன்னா 63 80 80 16 02 அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி புக் பண்ணிட்டீங்கன்னாக்க கொரியரில் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். ஷாம்பு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் டப்பாவில் அலுமினியம். ஆமாம், இது வந்து ஒரு என்ன இது அப்படின்னா இது வந்து அலுமினிய டப்பா. ஷாம்பு என்னைக்கு தயாரிச்சோம் அன்னைக்கு என்ன வாசனை இருக்குது, என்ன தராங்க அதே மாதிரி அப்படியே இருக்கும். பிளாஸ்டிக் இல்லை, அதனால அப்படியே இருக்கும். இதை நீங்கள் பயப்படாமல் வாங்கலாம். முறையில் எப்படி போச்சு குமரல் இன்னைக்கு என்ன பண்ணிட்டா வெளுத்து தம் கட்டி என்ன ஜெயிச்சான். பரவாயில்ல, நல்ல இன்னொரு சாப்பாட்டு ராமன் தயாராகி விட்டான். நாம் இனிமே அப்படியே இதுல இருந்து விலகிட்டு இவனுக்கு இடம் கொடுத்துட வேண்டியதான். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சாப்பாட்டு ராமன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அமுத்திடுங்க. அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்கள் சாப்பாட்டு ராமன். உங்களுக்கு பாய்.